நான் உங்க சாய்னிஷா. ஒரு அமானுஷ்ய தம்பதிக்கு நடக்க போறதெல்லாம் காட்சிகளாகவும் ஒளிகளாகவும் தெரியறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுலயும் மனைவிக்கு காட்சியும் கணவருக்கு அதோட தொடர்புடைய சவுண்ட்ஸ் ஒரு அசரீரியாகவும் கேட்கறதா சொல்லி இருக்காங்க. முக்காலத்தையும் சொல்லும் அந்த தம்பதி என்னோட முற்பிறவி ரகசியத்தையும் சொல்லி இருக்காங்க. அவங்கள கொல்லிமலையில மீட் பண்ணும் போது நடந்த சில திகிலான விஷயங்களை பார்த்து நீங்களும் மிரள போறீங்க. மூன்றாவது கண் சாய்னிஷாவின் முற்பிறவி ரகசியம். 3 பிறவிகளுக்கு முன்னாடி நீ ஒரு தேவலோக அப்சரஸ். முக்காலத்தையும் சொல்லும் அமானுஷ்ய தம்பதியின் கண்டுபிடிப்பு. காளி தேவி வேணா ஆகாயத்துக்கு பூமிக்கும் தெரிவாங்க. சூறாவளி வரும், எங்க நிலநடுக்கம் வரும். கூகை மலையில் கிடைத்த மிரட்டல் அனுபவம். ஈரோடு மாவட்டம் பவானியில தான் நான் சந்திக்க வேண்டிய தம்பதி இருக்காங்க. மாடர்னான பல வீடுகள் இருக்கிற தெருவுல அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கு. இதுதான் அவங்களோட வீடு. இவங்க முனிராஜ் சித்ரா தம்பதி. இவங்க கிட்ட என்ன பத்தின விவரத்தை சொல்லி நாங்க ஷூட் பண்ண வந்திருக்கிற தகவலை சொன்னேன். இப்போ அவங்கள சந்திக்க வந்த சிலரை பார்த்துட்டு அப்புறமா நாம தொடர்ந்து பேசலாம்னு சொன்னாங்க. அந்த வீட்டோட இன்னொரு பகுதியில ஒரு இளைஞர் வந்து காத்திருந்தாரு. அவருக்கு முன்னாடி முனிராஜும் சித்ராவும் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த இளைஞர் தனக்கு கல்யாணம் எப்ப ஆகும்னு கேட்டு வந்திருக்காரு. அவருக்கான பதில தேவி கிட்ட கேட்டு சொல்லறதா சொல்லி அந்த தம்பதி கண்களை மூடினாங்க. நடக்க போற சம்பவங்கள் சித்ராவுக்கு காட்சியா தெரியும். முனிராஜுக்கு அதே சம்பவத்தோட சத்தங்களும் குரல்களும் அசரரியா கேக்கும்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதை இப்போ நேரடியா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல கண்களை திறந்த முனிராஜ் அந்த இளைஞருக்கு கல்யாணம் எப்போ ஆகும், மனைவி எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் பல விவரங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு திருமணம் வந்தது 26 முடிஞ்சு 27வது வயசுல நடக்கும். வரக்கூடிய பொண்ணு வந்து அழகான பொண்ணு தான். படிப்புங்கிறது ஒரு சுமாரான படிப்பு தான் இருக்கும். சித்ரா தாம் பார்த்த காட்சியில அந்த மணப்பெண் எப்படி இருந்தாங்கன்னு அங்க அவங்க பார்த்த காட்சியை பத்தின விவரங்களையும் சொன்னாங்க. நான் வந்து உங்களோட கல்யாண கோலத்தை வந்து அதாவது மணவரையை சுற்றி வர்றதை வந்து அம்மா காமிச்சிருக்காங்க. பொண்ணு வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஓரளவுக்கு இருக்காங்க. ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கூலன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்காங்க. ப்ளூ கலர் வந்து சாரீ கட்டியிருக்காங்க. ஒரு அம்மன் கோயிலில் வந்து உங்களோட கல்யாணம் நடக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படித்தான் பலருக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரியான அமைப்புல பெண், அதே செட்டப்ல கல்யாணம் எல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு கிடைச்ச தகவல்கள் சொல்லுது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆவல் உண்டானது. எதிர்காலங்களை மட்டுமே சொல்ற இவங்களால கடந்த காலம் முன் ஜென்மத்தை பத்தி எல்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. என்னோட முன் ஜென்மத்தை பத்தி சொல்லும்படி கேட்டேன். கண்களை மூடி முனிராஜ் தேவி கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல கண் விழிச்ச அவர் சொன்ன தகவல் எனக்கு ஆச்சரியத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்தது. உன்னுடைய முன் ஜென்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்ல வேண்டி இருக்குமா. அதாவது நீ வந்து உன்னுடைய முன் ஜென்மம் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய 3 பிறவிகளுக்கு முன்னாடி நீ ஒரு தேவலோக அப்சரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவலோகத்தில் இந்திரன் சபையில் பணிபுரியக்கூடிய ஒரு நடனம் அங்கேயே இருந்திருக்க. நீ ஒரு தேவலோக பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிறவியில் வந்து நீ ஒரு பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து ஒரு ஒரு உலக சம்மந்தப்பட்ட ஒரு நபரை வந்து நீ மனம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால உனக்கு ஒரு தேவலோக சாபம் ஏற்பட்டு இந்த பூமியில் வந்து 7 பிறவிகள் வந்து இந்த பூமியில் வந்து மனிதனாக வாழ்ந்து 8வதாக நீ வந்து மீண்டும் வந்து இந்திரனுடைய சபைக்கு போகணும் அப்படிங்கிறது உனக்கு இடப்பட்ட ஒரு வகையான விதி அப்படின்னு கூட சொல்லலாம். 3 பிறவிக்கு முன்னாடி நான் தேவலோகத்து அப்சரஸா இருந்திருக்கேன். அந்த சமயத்துல இந்த பூலோகத்து மனுஷனை விரும்பினதால எனக்கு ஒரு சாபம் கிடைச்சிருக்கு. அதனால 7 பிறவிகள்
இந்த மண்ணுல பிறந்து வாழ்ந்துட்டு மறுபடியும் இந்திரனோட சபையில நடன மங்கையா சேரணும்னு விதிக்கப்பட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாரு முனிராஜ். இந்த செய்தி எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இந்த எபிசோடுக்கு பிறகு எனக்கு கிடைக்க போற கமெண்ட்டுகளை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. என்னோட தேவலோக உருவம் எப்படி இருக்கும்னு நான் சித்ரா கிட்ட கேட்டேன். அவங்க கண்களை மூடி பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல கண்களை திறந்த அவங்க என்ன பத்தி சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்தீங்க. வஞ்சி கொடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ என்னோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற சில விவரங்களையும் திரைமறைவு செய்திகளா சொன்னாரு முனிராஜ். இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஆச்சரியம் உண்டாகுது. இவங்க சாந்தி. இவங்களோட அப்பாவுக்கு நடக்க இருந்த மரணத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட முனிராஜ் அத பத்தி அவர்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. ஆனா முனிராஜ் கிட்ட பொய் சொன்னதால அவரு இறந்து போனதா சொல்றாங்க சாந்தி. எங்கள் அப்பா 2:40 ஆக்சிடெண்ட் ஆகுறாரு. 2:30 ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ சரியில்லாத நடக்க போகுது, எங்கேயும் போகாதீங்க, வீட்டிலே இருங்கன்னு சொன்னார். எங்கள் அப்பா தான் போய் சொல்லிட்டாரு, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் டீசல் வாங்க போனவரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டார். நான் முனிராஜ் கிட்ட பேசினேன். இவரை எல்லாரும் இங்க கொல்லிமலை சித்தர்னு கூப்பிடுறாங்க. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இவருக்கு பிரச்சனைகள் அதிகமாகி இருக்கு. அந்த சமயத்துல இவரு காயத்ரி சகஸ்ர நாமங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதோட விளைவா ஒரு நாள் இவருக்கு தேவியோட குரல் முதல்ல தன்னோட காதுல கேட்டதா சொல்றாரு. காயத்ரி சகஸ்ரநாமம் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தேன். அப்போ சில ஹோமங்களும் பண்ணிட்டு வந்தேன் தேவி முன்னாடி. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நாள் ஒரு அசரீரி என்னுடைய காதில் கேட்டது. அதுதான் தேவி என்கிட்ட பேசின முதல் வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த குரல் தொடர்ச்சியாக என்னை வழிகாட்டி ஒரு ஞான நிலைக்கு கொண்டு போகுது. இப்போ வரைக்கும் அந்த குரல் தான் எனக்கு வழிகாட்டிட்டு. பல தேவதைகளோட குரல்கள் இவருக்கு அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதே காலகட்டத்துல இவரோட மனைவியான சித்ராவுக்கு இன்னொரு பவர் கிடைச்சிருக்கு. அதாவது தேவதைகளை கண்ணால அவங்களால பார்க்க முடியும். ஒளியா தான் அம்மா தெரிஞ்சாங்க. ஒளியா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் வடிவமா தெரிஞ்சாங்க. ஆரம்பத்துல ஒரு ஒளி வடிவ தேவதை தன்னோட கையில எதிர்கால காட்சிகளை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவுல பல தேவதைகள் காட்சிகளை கையில காட்ட ஆரம்பிச்சதா இவங்க சொல்றாங்க. மரணத்துக்கு முன்பு நடப்பவை, மரணத்துக்கு பின்பு நடப்பவை, இப்படி ரெண்டையுமே தன்னால காட்சிகளா பார்க்க முடியறதா இவங்க சொல்றாங்க. நிறைய தேவதைகள் பூமியில என்னென்ன தேவதைகள் இருக்காங்களோ அத்தனை பேரும் அவங்களால பார்க்க முடிஞ்சது. தேவதைகள், சித்தர்கள், அப்புறம் ஆன்மாக்கள், இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு நிகழ்வும் மரணத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும், மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், இதெல்லாம் தெளிவாக எங்களால் அந்த காட்சிகளாக பார்க்க முடியுது. முனிராஜால அசரரிகளை கேட்க முடியும், சித்ராவால காட்சிகளை பார்க்க முடியும். இப்படி சவுண்ட் அண்ட் லைட் எஃபெக்ட் 2 பேருக்கும் ஆளுக்கு பாதியா கிடைச்சிருக்கு. முனிராஜுக்கு தேவதைகள் குரல்கள் மட்டும் இல்லாம யட்சினிகள், ஆத்மாக்கள், பிசாசுகளோட குரல்களும் கேட்கும்னு சொல்றாரு. தேவதைகள் மட்டும் இல்லை, எல்லை காக்கக்கூடிய தேவதைகள், அப்புறம் யட்சணிகள், அப்புறம் ஆத்மாக்கள், சித்தர்களுடைய அசரீர்கள் எல்லாமே கேட்கும். அந்தந்த காலகட்டத்தில் நம்ம எந்த சக்தியை நோக்கி நம்ம கேட்குறோமோ அந்த சக்தியா மாதிரி அது பதில் சொல்லுவோம். காளி தேவி வேணா ஆகாயத்துக்கு பூமிக்கும் தெரிவாங்க. அப்படி தெரியறப்ப என்னன்னா உங்களுக்கு பூகம்பம் வரும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. முற்காலத்தையும் சொல்லும் ஒரு அமானுஷ்ய சக்தி கொண்ட முனிராஜ், சித்ரா தம்பதிகளை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் முற்பிறவியில ஒரு தேவதையா இருந்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து உலக அழிவுக்கான சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை எல்லாம் எனக்கு சொல்றதா சொல்லி இருக்காங்க. அதுக்காக தான் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்படி பேசிக்கிட்டு இருந்த முனிராஜ் திடீர்னு இப்போ தனக்கு கிடைச்ச சில அசரீரிகளை பத்தின பயங்கர விவரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. தேவி இப்போ வரப்போற அழிவை பத்தி சில நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பூமியோட இயற்கை சக்தி தன்னை தானே சமன்படுத்திக்கிறதுக்காக இந்த பூமியில ஒரு அழிவை உண்டாக்க போகுது. பஞ்சபூதங்கள்லயும் அந்த அழிவு ஏற்படும். 40% பூமி அழியும்னு அந்த குரல் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு முனிராஜ். இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை நான் எதிர்பார்க்கல. இப்போ வரப்போகிறது ஒரு மிகப்பெரிய அழிவை பற்றி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த குரலை நாங்கள் கேட்குறோம். பூமியினுடைய இயற்கை வந்து தன்னை தானே சமன்படுத்திக்கிறதுக்காக ஒரு அழிவை வந்து உண்டாக்க போகுது. இது வந்து பஞ்சபூதங்கள்லையுமே இந்த அழிவு இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம எப்படி நம்ம உடல் ஆத்மா வந்து நம்ம வயசாயிடுச்சோ இன்னொரு உருவம் எடுத்துக்க போதோ, அந்த மாதிரி இந்த பூமி வந்து தன்னை தானே வந்து சீரமைச்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும். பூமியினுடைய ஒரு 40% அளவில் வந்து பூமியில் மிகப்பெரிய அளவில் இந்த பஞ்சபூதங்கள்னாலே அழிவு இருக்குமா. அதே போல வங்கக்கடல்ல ஒரு அழிவு வரப்போகுது. அது நிச்சயமா நீராலதான். அது புயலாகவும் இருக்கலாம், சுனாமியாகவும் இருக்கலாம். ஆனா அது எப்போன்னு சொல்ல மறுத்துட்டாரு. ஒரு முறை வருவதா இருந்த சுனாமிய பத்தின தகவலை தான் டைம் குறிப்பிட்டு சொன்னதால சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு. ஆனா சுனாமி வந்ததே அது மாதிரியான சிலரை அழிக்கத்தான். அவரை காப்பாத்தினதுனால முனிராஜுக்கு 1 வருஷம் சக்தி பறி போய் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மறுபடியும் அந்த சக்திய மீட்டி இருக்கிறதா சொல்றாரு முனிராஜ். சுனாமி வரது அவங்களை அழிக்கிறதுக்காக தான் வர இருந்தது. ஏன்னா அவன் ஒரு பெரிய மந்திரவாதியை குருவை வச்சிருந்தான். அதில் ஒரு தீய சக்தி எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி தீய சக்திகள் அழிக்கிறதுக்காக தான் அந்த சுனாமி வர இருந்தது. நீ யாரை நாங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களே காப்பாற்றினேன். அது வரல. எந்த ஒரு தெய்வ ரகசியத்தையும் நீ வெளிப்படையாக சொன்னால் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னுடைய சக்திகளே எனக்கு செயல்படாமல் போச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரே பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த சக்திகளை வந்து நான் இப்போ சமீப காலமா ஒரு மலை கடலுக்குள்ள போற மாதிரியும் பல கட்டிடங்கள் சரிஞ்சு விழுற மாதிரியும் சித்ரா பாத்திருக்காங்க. அது எப்போ எங்க நடக்க போகுதுன்னு இவங்களுக்கு சரியா தெரியல. கட்டடங்கள் வந்து சரிஞ்சு போற மாதிரியும் ஒரு மலை வந்து கடலுக்குள்ள போற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மலை, பெரிய மலை. இவங்க சொல்ற தகவல்கள் எனக்கு ஒரு வித கவலைய கொடுக்குது. அழிவுகளை பத்தின விவரங்களை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பதில தெரிஞ்சுக்க கொல்லிமலை பகுதிக்கு போகணும்னு முனிராஜ் என்கிட்ட சொன்னாரு. அதனால நாங்க கிளம்பினோம். இந்த பகுதியே அவ்வளவு செழிப்பா இருக்கு. ஆனா எனக்கு ரசிக்கிற மனநிலை இல்லை. ஒரு வழியா கொல்லிமலை பகுதியை சார்ந்த கூவமலைக்கு வந்து சேர்ந்தோம். நாங்க இங்க வந்த சமயத்துல அந்த முருகன் கோயில் பூட்டி இருந்தது. இதுவே ஏதோ ஒரு தடையா எனக்கு தோணுது. நிச்சயமா இங்க இருப்பாருன்னு சொல்லப்பட்ட பூசாரி இங்க இல்ல. பழனிக்கு போகும்போது எவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்குமோ அவ்வளவு சக்தி இங்க வந்தாலும் கிடைக்கும்னு சொல்றாரு முனிராஜ். சித்தர்கள் பலரும் வந்து வழிபடுறதா சொல்ற இந்த கோயில் அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒண்ணுன்னு முனிராஜ் குறிப்பிட்டாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மலையில இருக்கிற ஒரு குகைய பத்தின மர்மத்தை இவரோட மனைவி பார்த்ததா சொல்றாரு. அங்க பல சித்தர்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்திருக்காங்க. அங்க தெரியக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு 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 குகை இருக்கிறதா வந்து ஒரு அந்த எங்கள் ஒய்ஃப் பார்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஆத்மாக்கள், அந்த இயற்கை சித்தர்களுடைய அமைப்பெல்லாம். அந்த அந்த குகைக்குள்ள படிக்கட்டுகள் மாதிரியான அமைப்புல சித்தர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து தியானம் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில கோரக்கர், புலிபாணி, போகர் மற்றும் புதுசா ஒரு சித்தரையும் தாங்கள் பார்த்ததா சொல்றாரு முனிராஜ். மின்னல் சித்தரான அவரு இந்த இடத்துல அடிக்கடி வந்து போறத அவங்க பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல கோரக்கர் பார்த்திருக்கோம், போகர் பார்த்திருக்கோம், புலிபாணி சித்தர் பார்த்திருக்கோம். அப்புறம் மின்னல் மாதிரி ஒரு சித்தர், அவர் வந்து நாங்களா பேர் வச்சிருக்கோம். அவர் பேர் சிவசித்தர். ஒரு காரியங்களை மின்னல் வேகத்தில் முடிக்கக்கூடிய
ஒரு மின்னல் வேக சித்தர் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம். அவர்கிட்ட ஒரு காரியம் சொன்னால் அது மின்னல் வேகத்தில் அந்த காரியம் நடக்கும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் எங்களுக்கு பின்னாடி கோயிலுக்குள்ள இருந்த குடம் தானா ஆட ஆரம்பிச்சது. இவ்வளவு நேரமும் ஆடாம இருந்த குடம் இப்போ திடீர்னு ஆட ஆரம்பிச்சதும் திகில அதிகப்படுத்துற மாதிரி இருந்தது. யாரோ பக்கத்துல இருந்துகிட்டு அந்த குடத்தை அசைய வைக்கிற மாதிரி இருந்தது. அவங்க சொல்ற விவரங்கள் எதுவும் என்னோட காதுல ஏறல. முதல்ல உலக அழிவை சார்ந்த காட்சிகளுக்கான பதில கேட்கணும்னு சொன்னேன். இங்க இருக்கிற வில்வ மரத்தடிக்கு போய் தான் கேட்கணும்னு சொல்லி அங்க போக ஆரம்பிச்சாங்க. இதுதான் அந்த வில்வ மரம். சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பா இருந்த மரம் இப்போ இப்படி ஆகியிருக்கு. இதுவே ஏதோ ஒரு பெரிய அழிவுக்கான அடையாளம்னு இவங்க நம்புறாங்க. இந்த வில்வ மரத்துக்கு அடியில தான் அடிக்கடி கோரக்கர் வந்து அடங்கறத முனிராஜ் பார்த்ததா எனக்கு சொல்லி இருந்தாரு. அதனால இங்க வந்து மந்திரம் சொல்லி கண்களை மூடும் போது நிறைய சக்திகள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பல பிரச்சனைகளுக்கு தெளிவான பதில் கிடைக்காத சமயத்துல இங்க வந்து கேட்கும் போது சரியான பதில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இப்போ இங்க வந்திருக்கோம். சித்ரா வில்வ மரத்துக்கு அடியில போய் நின்னாங்க. கண்களை மூடி உள்ள தெரியற காட்சிய பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னோட கவனம் எல்லாம் அவங்க எப்போ கண் திறந்து பதில சொல்ல போறாங்கன்னு இருந்தது. கொஞ்ச நேரத்துல கண்களை திறந்த அவங்க சொன்ன பதில் எனக்கு பயத்தை அதிகப்படுத்துற மாதிரி இருந்தது. சிவன் மிகவும் பயங்கரமான ஒரு கோலத்துல இருக்காரு. அவரோட இந்த கோலம் ஆபத்தானது. இது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணும்னு தெரியாது. ஏற்கனவே காளி தேவி இப்படி ஒரு பயங்கர கோலத்துல இருந்தப்போதான் பூகம்பம் மற்றும் சூறாவளி எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரியான ஒரு கோலத்துல இப்போ சிவனையே பாக்குறதால நடக்க போற பயங்கரத்தோட அளவை அனுமானிக்க முடியலன்னு இவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் நான் வந்து சிவபெருமான் அப்படி பார்த்ததில்லை. காளி தேவி வேணா வந்து ஆகாயத்துக்கு பூமிக்கும் தெரிவாங்க. அப்படி பயங்கர ஆக்ரோஷமாக அவங்க தெரிவாங்க. அப்படி தெரிகிறப்ப என்னன்னா உங்களுக்கு பூகம்பம் வரும், அதாவது சூறாவளி வரும், எங்கேயாவது நிலநடுக்கம் வரும். இதை வந்து நாங்கள் நிறைய தடவை அந்த மாதிரி உணர்ந்திருக்கோம். ஆனால் சிவபெருமான் தெரியறது இந்த தடவை தான். இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது எங்களாலேயும் யூகிக்க முடியலை. எனக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகரிச்சது. இதனால என்ன நடக்கும்னு வேற எந்த தேவதை கிட்டையாவது கேட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். கண்களை மூடின அவரு கொஞ்ச நேரத்துல கண்களை திறந்து ஒரு பிரளயத்துக்கான அறிகுறிதான் இப்போ பார்த்த காட்சினும் தன்கிட்ட வந்து பேசினது கொல்லிப்பாவைன்னு சொன்னாரு. அதாவது சிவபெருமான் இப்படி ருத்ர அவதாரம் எடுக்கிறப்ப ஒரு பிரளயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பூமியில சீக்கிரத்துல வர இருக்கு. அதான் வந்து அவருடைய உருவம் காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பிரளயத்துக்கான அறிகுறி. பிரளயத்துக்கான அறிகுறி தான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உங்களுக்கு குரல் மூலியமா தெளிவுபடுத்தினவங்க யாருன்னு தெரியுமா? கொல்லிப்பாவை. கொல்லிமலைனாவே ஆட்கொல்லிமலை. இந்த இடத்துல வந்து நிறைய நல்ல எப்படி சித்தர்களும் தெய்வங்களும் இருக்கோ அந்த மாதிரி ஆத்மாக்களும் இங்க நிறைய இருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கொல்லிமலையோட ஒரு பகுதியில இருக்கும் கூகை மலைக்கு வந்திருக்கேன். அமானுஷ சக்தி கொண்ட முனிராஜ் சித்ரா தம்பதிகள் முக்காலத்தையும் கணிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்துல நடக்க போற பேரழிவுகளையும் இவங்க முன்கூட்டியே சொல்றாங்க. அதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். எப்போ அந்த பிரளயம் வரும்னு கேட்டேன். அதுக்கு அத சரியா சொல்ல முடியாதுன்னு, பிரளயம் வர்றதே சிலரை அழிக்கத்தான், அத எப்போன்னு சொன்னா அந்த சிலர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கும்னு சொன்னாரு. அந்த சமயத்துல முனிராஜ் எனக்கு இன்னொரு செய்தியையும் சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பி போயிடணும்னு சொன்னாரு. அதுக்கான காரணத்தையும் எனக்கு விளக்கினாரு.
கொல்லிமலைனாவே ஆட்கொல்லிமலை. இந்த இடத்துல வந்து நிறைய நல்ல எப்படி சித்தர்களும் தெய்வங்களும் இருக்கோ அந்த மாதிரி ஆத்மாக்களும் இங்கே நிறைய இருக்குது. இந்த பகுதி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய சித்தர்கள் வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த கொல்லிமலை சார்ந்த பகுதியில் நிறைய மந்திரவாதிகளும் இங்கே ஒரு பகுதி இருக்குது, அதில் நிறைய மந்திரவாதிகளும் இருக்காங்க. அப்படி இந்த இடத்துல சித்தர்களும் மந்திரவாதிகளும் நிறைய சூழ்நிலை இந்த பகுதினால சித்தர்கள் இங்கே நிறைய மூலிகைகளை கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மந்திரவாதிகளும் பயன்படுத்தி தீய செயல்களை வந்து அவங்க புரிஞ்சதுனால இந்த மூலிகைக்கெல்லாம் ஒரு கடும் சாபம் விட்டாங்க. இந்த மூலிகைகளை பயன்படுத்தி ஹோமங்களோ அல்லது பூஜைகளோ பண்ணால் அவங்க என்ன பூஜைகள் பண்ணுறாங்களோ அதற்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க. அந்தனுடைய சாபத்தினுடைய காரணமாக இந்த பகுதியில் நிறையா மிகப்பெரிய ஆத்மாக்களும் அழியாத பைசாசங்களும் பூதங்களும் காவல் நிற்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு மேல இங்க இருந்தா ஆவிகளும் ஆன்மாக்களும் வந்துடும்னு சொன்னாரு. இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்தது. நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருந்த எங்களோட ஸ்பாட் லைட் சட்டுன்னு ஒரு கணம் நின்னுடுச்சு. சரியா அவர் ஆவிகளை பத்தி பேசிக்கிட்டே கேமராவை பார்க்கவும் ஸ்பாட் லைட் அணையவும் சரியா இருந்தது. இந்த காட்சிய மறுபடி பார்க்கும்போது ஒரு பயம் வருது. ஃபுல் சார்ஜ்ல இருந்த அந்த லைட் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. இது எதேச்சியா நடந்த விஷயம் இல்ல. இங்க நிச்சயமா ஏதோ துர்சக்திகள் வந்து இருக்குன்னு தோணுது. அதுக்கான அடையாளம் தான் இந்த காட்சி. இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஆபத்துன்னு முனிராஜ் என்கிட்ட சொன்னாரு. லைட் ஆஃப் ஆனது, கோயில்ல கூட ஆடினது, இப்படி எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரியான திகிலுக்கு உட்படுத்தினது. இந்த சமயத்துல இன்னொரு விஷயமும் நடந்தது. கார்ல நான் ஏறும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது, அதனால சீக்கிரம் கிளம்பணும்னு சித்ரா எனக்கு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது வானம் ரொம்ப தெளிவா இருந்தது. மழை வர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மழையும் பெய்ய ஆரம்பிச்சது ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து அவங்க இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், உங்களுக்கு கிளம்புங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அதை பற்றி எதுவும் பெருசாக அப்போ நினைக்கல. நாங்கள் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நான் அழிவுகளை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு பெரிய அழிவு நம்ம நோக்கி காத்துட்டு இருக்குன்ற பயம் எனக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சக்திகள் ஜோடியா சேர்ந்து இருக்கிற ஒரு தம்பதிய சந்திச்சது மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்க சொன்ன விளைவுகள் வராம இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே நான் இங்க இருந்து கிளம்புறேன். மறுபடியும் வேற ஒரு அமானுஷ்ய நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். வாய்க்குள் அறிவாள் வைத்து ஒரு டேஞ்சர் விளையாட்டு. உக்கிர ஆட்டத்துக்கு நடுவே உத்தரவு கொடுக்கும் சாமியாடி. இந்த நாள் இந்த நிமிஷத்திலிருந்து இன்னும் உனக்கு நிம்மதி கிடைக்கும். சங்கரன் கோயில் 18ஆம் படி கருப்பு அமானுஷ்யங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலயும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா, சித்தப்பொழு சாபத்துக்கு மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.